இந்தியா இப்போது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். என்னடான்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே குண்டு போட்டால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு எல்லாருமே கேட்கலாம். இந்தியாவோட மிகப்பெரிய நண்பன், இராணுவத்தில் மிகப்பெரிய சப்போர்ட்டாக மிகப்பெரிய டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறது ரஷ்யா. சைனா வந்து என்ன தான் நம்ம ஓப்பன்டாக எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே அவங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்குமே நம்ம மேட் இன் சைனா ஃபோன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பல விஷயங்கள் சைனாவோட திங்ஸை நம்ம பயன்படுத்திகிட்டு தான் இருக்கோம். அதே போல் அமெரிக்காவை ஓப்பன்டாக எதிர்க்க முடியுமா? இதுவே முடியாது. ஏன்னா அமெரிக்காவோட பெரிய மார்க்கெட் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த டெக்னாலஜி ஜென்ரல் ஆடியன்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்லேருந்து நான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பாட்காஸ்ட் வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்கா டிபெண்ட் பண்ணி தான் வந்துட்டு. இந்த சூழலில் இதெல்லாம் பற்றி நம்ம பேசுறதுக்கு ஏதாவது டைம் இருக்குன்னா எல்லாமே இருந்தாலும் நமக்கு என்டர்டைன்மெண்ட் நம்ம தளபதியோட பீஸ்ட் அப்டேட் வந்ததுக்கு எல்லாரும் கேட்டிங்கன்னா ஆமாம் ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க. வெறித்தனமான ட்ரைலரு, செமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு ட்ரைலரு. ஏதோ சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா தேட்டர்ஸில் வந்து ஆன் ப்ரீமியம் அப்படிங்கிற மாதிரி சம்பவம் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. எஸ், குட் திங், நல்லா தான் இருக்குது. எனக்கு இதில் சின்ன ஒரு பயம் என்னென்னா, மேபி போக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரைலருக்குமே வந்து டிக்கெட் வாங்கிட்டு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க என்னமோ தான். பட் ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஜஸ்ட் கெட்டிங் ஆஃப் யூ. பட் என்னதான் இருந்தாலுமே பீஸ்ட் செமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது, ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மாஸ்க் போட்டுட்டு அப்படியே அந்த இதெல்லாம் கொடுக்கும்போது தளபதியோட என்ட்ரி அப்படியே ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு உள்ளது சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த டைட்டில் கார்டு போட்டாங்களா, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ட்ரைலர் செமையாக இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டே படத்துக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் KGF 2 போகுது, அதுக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மரணமான படம் இருக்குது. அந்த சூழ்நிலையில் மன்மதில் இல்லை எப்படிடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு வந்துக்கிட்டே இருக்கேன்.